வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமாக காற்று வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிளைமேட்டே ஒரு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அப்படின்னா தான் சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ளே படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ஜன்னலுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அடுத்து அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன். கிச்சனுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பால் தான் வந்து சூடு பண்ணேன். பாலை வந்து காய்ச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சாதத்துக்கும் தண்ணி வந்து வச்சு விட்டாச்சு. நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நைட்டே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் டேரெக்டாகவே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் சமைக்கவே தோணாது, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். அதனால் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் தூங்குறதுக்கே போவேன். அப்படியே பாலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே குடிச்சிக்கிட்டேமோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ அந்த சட்னி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து சேர்த்துட்டு தேவைக்கு ஏற்ப வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி ஒரு 2 பல்லாரி எடுத்து அதையும் கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வெங்காயம் வந்து வதங்கக்கூடிய கேப்பில் வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 6 to 7 பல் பூண்டு. என்கிட்ட வந்து ரொம்ப குட்டி குட்டி பூண்டாக தான் இருந்துச்சு, அதனால் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பெரிய சைஸ் பூண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சைடு பையாக வந்து இட்லிக்கும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து குடிக்கிறதுக்காக தண்ணியும் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி சட்னியை வந்து தாளித்து எடுத்தாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம், அடுத்து வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து புடலங்காய் கூட்டு வந்து பண்ணியிருந்தேன். இந்த பாசிப்பருப்புலாம் போட்டு பண்ணுவோம்ல அந்த கூட்டு. அதுக்கடுத்து வந்து ரசம் வச்சு முடிச்சாச்சு. கையோடு என்ன பண்ணேன், கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம அடுத்து பண்ணிக்கிடுவோம் அப்படின்னோம்னா ரொம்ப அப்படியே கிடந்துரும். அதனால் கிச்சனை கையோடே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.